மருத்துவராவது உங்கள் லட்சியமா? தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 8 வருடங்களாக தலைசிறந்த நிறுவனமாக திகழ்ந்து வரும் ஸ்பெக்ட்ரா அகாடமியில் நீட் ரிப்பீட்டர் பேட்ச் 2025-26 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குரூப் 1 முதல் நிலை தேர்வு முடிவுகள் 2 மாதங்களுக்குள் வெளியிடப்படும் என்று தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் பிரபாகர் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக நமது செய்தியாளர் விக்னேஷ் முத்து அவருடன் நடத்திய பிரத்யேக கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். டிஎன்பிசி சார்பில் இந்த ஆண்டு எவ்வளவு பணியிடங்களுக்கு நம்ம தேர்வு நடத்த போறோம், அதற்கான அட்டவணை ஏற்கனவே வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் கூடுதலாக சில காலி பணியிடங்களும் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அது குறித்து டிஎன்பிஎஸ்சி போன வருஷம் 10,000க்கும் மேற்பட்ட பேருக்கு பணி வாய்ப்பு கொடுத்திருக்குது. இந்த வருஷம் ஜனவரியிலிருந்து இப்போ மே வரைக்கும் எடுத்துட்டாலே அதுக்குள்ளே நம்ம ஒரு 10,000 பேர் நம்ம சூஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஏற்கனவே அறிவிச்சிருக்கிற தேர்வுகள், இனிமே அறிவிக்கப்படக்கூடிய தேர்வுகள் அதெல்லாம் கணக்கில் எடுத்தா இன்னும் ஒரு 12,000 பேருக்கு இந்த ஆண்டுல வேலைவாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த வேலைவாய்ப்புங்கிறது டென்டேட்டிவ் தான், போகுது நம்பர், நான் சொல்ற நம்பர். ஏன்னா எல்லா துறைகளும் இன்னும் போஸ்ட் வேணும் எங்ககிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அதனால அந்த தேர்வு நடைமுறை ஏற்கனவே ஒரு ஓராண்டு நடக்கும். அது முடிகிறதுக்குள்ள என்னென்ன போஸ்ட்லாம் எங்களுக்கு வருதோ எல்லாத்தையுமே நாங்கள் மாணவர் நன்மைக்காக அந்த தேர்வுக்கான எவ்வளவு பேர் எடுக்கிறோங்கிற பட்டியல் அதை நம்ம சேர்த்துருவோம். தேர்வு முடிவுகளை விரைவாக வெளியிடுவதற்கு டிஎன்பிசி தொடர்ச்சியாக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த ஆண்டு ஏற்கனவே அட்வான்ஸ்ல நிறைய எக்ஸாம் நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம். வரக்கூடிய நாட்கள்ல அந்த தேர்வு முடிவுகள் எப்படி வெளியிடப்படும்? தேர்வு முடிவுகள்லாம் முன்பெல்லாம் மாச கணக்கில் வெளியிட்டு இருந்தாங்க. இப்போ நாங்கள்லாம் அதை நாள் கணக்கில் தான் வெளியிடணும்னு முயற்சி பண்றோம். பெரும்பாலும் 50 நாட்கள் 60 நாட்கள், ஒரு அதிகபட்சம் 2 மாதங்களுக்குள்ள முடிவுகளை ஒவ்வொரு கட்டத்திலையும் வெளியிடுறதுக்காக நாங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அதுக்காக எல்லா ஸ்ட்ரீம்லைனிங் ஆக்ஷனும் நம்ம டிஎன்பிஎஸ்சிக்குள்ள பண்ணியிருக்கோம். நிறைய பேப்பர் திருத்தறதுக்கான ஏற்பாடுகள், அதை கம்ப்யூட்டர்ல ப்ராசஸ் பண்ணக்கூடிய ஏற்பாடுகள், இதெல்லாமே நாங்க ரொம்ப ஸ்ட்ரெங்தன் பண்ணியிருக்கோம். இன்று நடைபெற்றிருக்கக்கூடிய குரூப் 1 தேர்வு முடிவுகள் எப்பொழுது வெளியாகும்? ஏன்னா 3 நிலைகளாக இந்த தேர்வுகள் நடைபெறுகிறது. இந்த குரூப் 1 தேர்வு முதல் கட்டங்கிறது அப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாம், ஓஎம்ஆர் பேப்பர்ல ஷேட் பண்ணி ஆன்சர் பண்றது. இது நாங்க ஒரு 45 நாட்ல இருந்து ஒரு 60 நாட்களுக்குள்ள இதை நம்ம திருத்தி முடிச்சிருவோம் எதிர்பார்க்கிறோம். அதுக்கப்புறமா அடுத்து எழுதக்கூடியது டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம், விரித்து எழுதக்கூடிய எக்ஸாம். அதுக்கு ஒரு 3 மாசம் டைம் நம்ம மாணவர்களுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்காக கொடுக்கணும். சோ இப்போ ஒரு 2 மாசத்துக்குள்ள இந்த முடிவு வெளியிட்டு அதுல இருந்து ஒரு 3 மாசத்துக்குள்ள மெயின் எக்ஸாம் நடக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2 மாசத்துக்குள்ள இன்டர்வியூ நடக்கும். ஏறக்குறைய இன்னும் ஒரு 10 மாசத்துக்குள்ள இந்த பணி வாய்ப்புகள் நிரப்பப்பட்டு விடும். மருத்துவராவது உங்கள் லட்சியமா? தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 8 வருடங்களாக தலைசிறந்த நிறுவனமாக திகழ்ந்து வரும் ஸ்பெக்ட்ரா அகாடமியில் நீட் ரிப்பீட்டர் பேட்ச் 2025-26 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.